நாங்கள் இதை இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட கர்நாடகா முதலமைச்சரான சிவகுமார் முக்கியமாக இதுக்கு ஒரு 4-5 காரணங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காரணங்கள் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுறோம் அப்படிங்கிற அந்த அரசாணையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர் அறிக்கை ஒன்று நேற்று அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்படி திடீர் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர் என்ன அறிக்கை அதில் சொல்லியிருக்காரு, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட கேட்ட அந்த மன்னிப்பு தான் என்ன, இதன் காரணமாக இதுவரைக்கும் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர்கள் யாருமே செய்யாத ஒரு சம்பவம் இது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் படைச்சிருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வெளியே வந்த உடனே எங்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரையும் அவங்க எடுத்துக்கிட்டு ஒட்ட வர ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின். ஸோ அப்படி கர்நாடகா அரசு சிஎம் சிவகுமார் என்ன சொல்லி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு தண்ணீரை இப்போ திறந்து விட ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்திருக்க மிகப்பெரிய சாதனை தான் என்ன, திமுக அவங்க என்ன ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டு ஒட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம சட்டப்பேரவையில் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதுக்கு ஆதரவு கொடுத்த திமுக, அதுக்கப்புறமா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா அவங்க தண்ணீர் திறந்து விடணும், அதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிக்கும் பார்த்திங்கன்னா திமுக அரசு தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடகாவுக்கு நான் நேராகவே போகிறேன், அங்கே முதலமைச்சர் சிவகுமார் அவரை பார்த்து தண்ணீர் திறந்து விடுறதுக்கான அந்த கோரிக்கையை நேரடியாக நானே போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே திமுக அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, போனால் எங்கள் தண்ணீரை கொண்டு வந்து நல்ல பேர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கிடுவாரோ அப்படிங்கிற அந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு வேற வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அதாவது ஒருவேளை தண்ணீர் வந்துருச்சுன்னா நாங்களும் தானே அதில் போராடணும், நீங்கள் மட்டுமே அதில் இருக்க பெருமையை தேடிக்க முடியுமா அப்படின்னு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அனைத்து கட்சியை கூட்டுங்க அப்படின்னு கூட ஸ்டாலின் அதே போல் எடப்பாடி எல்லாருமே தொடர்ந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, ஏற்கனவே மேகதாது அணைக்கான தீர்மானத்தை எல்லாருமே நிறைவேற்றினதால அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, நான் நேரடியாக கர்நாடகாவுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் முதல்வர் விஜய். ஸோ இப்படி இருக்க முதல்வர் விஜய் அவர் இங்கே வந்தார்னால் நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். கண்டிப்பாக தண்ணீர் திறந்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கும் கர்நாடகா தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத கர்நாடகா முதலமைச்சர் பார்த்திங்கன்னா சிவகுமார் அவர் நல்ல தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கும் உளவுத்துறை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்தார்னா கண்டிப்பாக நமக்கு கெட்ட பேர் ஏற்படும், தண்ணீர் திறந்து விடணும், சிம்பத்தி கிரியேட் ஆகும், அதனால் நம்மளாகவே அவர் வர்றதுக்கு முன்னாடி தண்ணீரை திறந்து விடுறது நல்லது, அவங்க கேட்குற தண்ணீரை திறந்து விட்டுருங்க அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவருக்கு உளவுத்துறை கடுமையாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எச்சரிக்கை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதனால் அவசர முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு நேற்று கர்நாடகா முதலமைச்சர். அதாவது நாங்கள் தண்ணீரை திறந்து விடுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா கர்நாடகா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக அதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன குறிப்பிட்டு இந்த தண்ணீரை திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கர்நாடகாவுக்கு உள்ளே போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில பேர், தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கான ஒரு மெசேஜ் மாதிரி சொல்கிறாரு. அதாவது கர்நாடகா அந்த காவிரி நதிநீர் ஓரம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தண்ணீரை தேக்கி வச்சோம்னா அந்த தண்ணீர் நமக்கே அதிகமாகி வெள்ள அபாயம் தான் ஏற்படும். அதனால் தமிழ்நாட்டுக்கு இப்போ தண்ணீரை திறந்து விடுறது தான் சரி, இல்லைனா நமக்கே அது அபாயமாக ஆகிடும். அதனால் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, தண்ணீரை திறந்து விட போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு குறிப்பை பார்த்தீங்கன்னா அந்த தகவலில் இருந்திருக்கு. அதே போல் தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு தண்ணீர் திறந்து விட மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களே கர்நாடக அரசு, அந்த உத்தரவை அந்த வார்த்தைகள் அந்த பேச்சு அது எல்லாத்தையுமே நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்புறமா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அந்த மெசேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி நதிநீர் அந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் எங்களுக்கு இப்போதைக்கு தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் இருக்குது. அதாவது நேற்று முன்தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கர்நாடக அரசு ஒரே நாளில் அங்கே எப்படி அவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்னு புரியல. அதுக்குள்ளே எங்களுக்கு இப்போ தேவைக்கு அதிகமான தண்ணீர் இருக்குது, அதனால் தண்ணீரை நாங்களே திறந்து விட போகிறோம். மேலும் அடுத்த பாயிண்டில் இயற்கையை வந்து யாரும் தடுத்து நிப்பாட்ட நினச்சா அது அவங்களுக்கே பேரழிவாக தான் ஆகிடும். நாங்கள் இந்த தண்ணீரை நிப்பாட்டி வைக்க நினச்சோம்னா அது எங்களுக்கு ஆபத்தாக
மாறிடும் அப்படிங்கிற அந்த காரணத்தின் அடிப்படையில் நாங்கள் இப்போ தண்ணீர் திறந்து விடுறோம் அப்படின்னு இப்போ கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு நாங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டோம், அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட போகிறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவை பார்த்தீங்கன்னா கர்நாடகா முதலமைச்சர் சிஎம் சிவகுமார் இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாளில் என்ன அங்கே புயல் அடிச்சதா இல்லை எப்படி தண்ணி அவ்வளோ கர்நாடகா அணையில் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, ஆனால் தண்ணீரை திறந்து விடுறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே இது வந்தால் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ அவசரமாக மழை பெஞ்சிச்சு தண்ணி சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரே நாளில் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிற மாதிரி சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஆனாலுமே இது முன்னாடியே எடுத்திருக்கலாம். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த முடிவை சிவகுமார் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருத்தமாக இருக்குது. ஆனாலுமே இப்போ திமுக இந்த விஷயத்துக்கு அவங்க ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு ஓட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னோம், அதை பார்த்து பயந்து தான் கர்நாடகா தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு தான் அவங்க தண்ணீர் திறந்து விட்டுட்டாங்க. திமுக ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதை பார்த்துட்டு தான் கர்நாடகா தண்ணீர் திறந்து விட்டுட்டாங்க. எங்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு வடிவேல் காமெடி மாதிரி இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வரத்துக்கு நாங்களும் காரணம், நாங்களும் போராடி இருக்கோம், நாங்களும் மேகதாதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இப்போ திமுக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவரும் இந்த விஷயத்துக்கு தண்ணீர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் நம்ம கேட்டு அவங்க எப்பயுமே தண்ணி விட்டதே கிடையாது, அவங்களா திறந்து விட்டால் தான் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வரலாற்று சம்பவத்தை விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. நம்ம கேட்டு அவங்க அதுக்கு அடிப்பணிஞ்சு தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை சம்பவத்தை முதல்வர் விஜய் அவருக்கு மட்டுமே இந்த பெருமை போயிடக்கூடாது அப்படின்னு இதுக்கு ஸ்டிக்கர் தூக்கிக்கிட்டு ஒட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க திமுக. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி ஆளாக பார்த்தீங்கன்னா போராடி நான் நேரடியாக போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பயந்து இப்போ கர்நாடகா தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை வந்த ஒரு இந்த 3 மாதத்தில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.